இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம், பசுபதி, மாளவிகா மோகனன், பார்வதி, ஜானகி இவங்கெல்லாம் நடிச்சிருக்க தங்கலான் படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, 1800களில் நம்ம நாட்டை பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சமயத்தில் அந்த நாட்டை சேர்ந்த அதிகாரி ஒருத்தர் ஆனமலை அப்படிங்கிற இடத்துல தங்கம் இருக்கிறதா கேள்விப்பட்டு அந்த இடத்த பற்றி விசாரிக்கிறாரு. விசாரிச்சப்போ தான் தெரியுது அங்கே தங்கம் இருக்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் அங்கே போனால் உசுரோட வர முடியாது, அதனால் ஒரு பயிலும் வேலைக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அங்கே சோழர் காலத்தில் இருந்தே திப்பு சுல்தான் காலம் வரைக்கும் தலைமுறையாக தங்கம் எடுத்து கொடுக்க ஒரு கூட்டம் இருக்குன்னு கேள்விப்படுறாரு அந்த அதிகாரி. அவங்கள தேடி அங்கே போனால் விக்ரம் உட்பட இந்த தங்கம் எடுக்கிற கூட்டம்லாம் ஒரு மிராசுதாரர்கிட்ட அடிமைகளாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட அந்த வெள்ளைக்கார அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, ஆனமலைங்கிற இடத்துல தங்கத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தா செஞ்ச வேலைக்கு உடனே கூலியும் தங்கத்தில் ஒரு பகுதியும் தரதா சொல்கிறாரு. ஆனால் அங்கே போனால் உயிருக்கு ஆபத்து இருக்கும்னு எல்லாரும் பயப்பட தங்கலானும் கொஞ்சம் பேரும் மட்டும் இதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்களோட தங்கத்தை தேடி போகிறாங்க. தலைமுறையாக தங்கலானுக்கு சொல்லப்பட்ட கதைகள் என்னென்னா, ஆனமலை பக்கத்தில் தங்கம் இருக்கிறதாகவும் அதை பாதுகாக்க ஒரு சூனியக்காரி இருக்கிறதாகவும் அவரோட தந்திரத்தினால தான் அங்கே பொண்ணு எடுக்க போனவங்க எல்லாம் செத்து போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது அப்பப்போ தங்கலானோட மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்தாலும் அதை வச்சு தான் அங்கே இருக்கிற இடத்த தேடி போகிறாரு தங்கலான். இதுக்கப்புறமா தங்கம் கிடைச்சிதா, அங்கே போனவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் முக்கியமாக விக்ரம் நடிப்பில் பின்னிட்டார்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்வதி, மாளவிகா, பசுபதி இவங்க எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ரஞ்சித் அவர்களோட ஸ்க்ரீன் பிளேவும் சூப்பராக தான் இருந்தது. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. படத்தோட பிஜிஎம் படத்தோட கனெக்டிவிட்டி மிஸ் ஆகாமல் சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே தங்கம் இருக்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சனால படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப் பெருசாக லேக் ஆகலை. ஸோ படம் டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு நல்லா தான் இருந்ததுன்னே சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட மைனஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். படத்தோட தமிழ் ஸ்லாங்கு ரொம்ப பழமையாக இருந்ததுனால புரிஞ்சுக்கிறதுக்கு 10 நிமிஷம் போயிடுச்சு. அதனால் கதையை கவனிக்க முடியாமல் போகுதுன்னே சொல்லலாம். அப்புறமா தங்கத்தை தேடி போகிற வழியில் ஃபாரஸ்ட்டெல்லாம் தாண்டி போவாங்க. ஆனால் அங்கே ஃபாரஸ்ட்டுங்கிற எவிடன்ஸை காட்டுறதுக்காக ஒரு குரங்கு, ஒரு சிறுத்தை, 2 மயில், ஒரு எருமை, ஒரு 10 பாம்பு இதை காமிச்சிருப்பாங்க. இது ப்ரொடியூசரோட கஞ்சத்தனத்தை நல்லாவே ஃபீல் பண்ண முடிய வைக்குது. அதுலேயும் சிறுத்தை கூட பாம்பு கூடையிலலாம் சண்டை சீன் காட்டுறப்ப ஜிவி பிரகாஷ் பேக்ரவுண்டு மியூசிக் பயங்கரமாக வாச்சிட்டு இருப்பாரு. ஆனால் பார்க்குற நமக்கு பொம்மை கூட சண்டை போடுறதுக்கு எதுக்குடா இவ்வளோ சீனு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இதுக்கப்புறமா பாடலோட வரிகளை பற்றி சொல்லலாம். படத்தில் ஸ்லாங் வேறு மாதிரியே இருக்கிற சமயத்தில் பாடலோட வரிகள் மட்டும் இப்போ சமயத்தில் இருக்கிற நடைமுறை தமிழ் மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸில் நிஜத்தையும் கனவையும் போட்டு குழப்பின மாதிரி ஒரு ஃபைட் நடக்கும். அதை கொஞ்சம் கவனித்து பார்க்காம இருந்தீங்கன்னா நாம கிறுக்குன்னு ஆகிடுவோம். அதை நல்லா கவனிச்சா தான் தெரியும். தங்கலானுக்கு அடிக்கடி கனவுல வர ஃப்ளாஷ்பேக் ஃபைட்டுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. இப்போ எந்த தங்கத்தை திருட வந்தாரோ அந்த தங்கத்தை பாதுகாக்கிற பொறுப்பில் தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் விக்ரம் இருப்பார். கதைக்குள்ள கதையாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்பி தான் ஆகணும். இந்த மாதிரி நிறைய குறைகள் இருந்தால் கூட விக்ரமோட நடிப்புக்காக கண்டிப்பாக இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கலாம். மொத்தத்தில் மாசுபட்டாலும் தங்கலான் தங்கமே. நன்றி.